அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் பொங்கலுக்கு வெளியான காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவி, நித்யா மேனன், டிஜே பானு, ஜான் கொக்கன் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கிறார்கள். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவருடைய மனைவியான கிருத்திகா உதயநிதி தான் இந்த படத்துக்கு இயக்குனர். ஒரு இயக்குனராக கிருத்திகா உதயநிதிக்கு இது 3வது படம், 4வது படைப்பு. அதாவது வணக்கம் சென்னை, காளி திரைப்படங்களுக்கு பிறகு ஒரு திரைப்படமாக இது 3வது வெளிவந்திருக்கு. பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இது 4வது படைப்பு. அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட ஆக்கத்தில் பல இடங்களில் தெரியுது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக திரைக்கதை அமைச்சிருக்காரு. ஆனால் இதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கதை கரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை குறிவைத்து தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் அது பல பேர்த்த முகம் சுளிக்க வைக்குமோ அப்படிங்கிற அச்சமும் நம்மளுக்கு ஏற்படுவதை தவிர்க்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஜெயம் ரவி ஹீரோ. அவருக்கு காதலிக்கிறது பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ பிடிக்காது. அவருக்கு காதலியாக வர டிஜே பானுவுக்கு குழந்தை பெற்றுக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு ஹீரோயினான நித்யா மேனனுக்கு குழந்தை பெற்றுக்கிறது பிடிக்கும், கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டான வினய்க்கு பார்த்தீங்கன்னா தன்பால் இன ஈர்ப்பு இருக்குது. ஸோ அவர் ஒரு ஓரின சேர்க்கையாளருங்கிறது படத்தோட தொடக்கத்திலேருந்து கடைசி வரையிலுமே காட்டுறாங்க. அதுவும் படத்தோட இறுதியில் அவரோட இந்த முடிவுக்கு அவரை சார்ந்த சமூகம், அந்த மொத்த உறவினர்கள் கூட்டம் எல்லாருமே சேர்ந்து ஆசீர்வாதம் வழங்குறது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான பாலின சேர்க்கைகள் அங்கீகரிக்கப்பட்டு இருந்தாலும் இந்தியாவிற்கு இது மிகவும் புதுசுங்கிற வகையில் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அச்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயின் நித்யா மேனன் அவர் ஜான் கொக்கனை லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு அவரை விட்டு பிரிஞ்சு வராங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பெற்று வளர்த்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதற்காக என்ன பண்ணுறது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா, தேவையில்லையே. இன்றைய காலகட்டத்தில் ஐவிஎஃப், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதன் மூலமாக நம்ம ஒரு குழந்தைய நாமளே பெற்றுக்கலாம் ஆண் துணையே இல்லாமல் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலை அப்ரோச் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு செலுத்தப்பட்ட உயிரணு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தன் நண்பன் வினைக்காக ஜெயம் ரவி ஒரு 7 பேங்க்கில் சேமித்து வச்சா அவரோட உயிரணு. ஸோ அதன் மூலமாக அவருக்கு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையின் மூலமாக இவர்கள் இருவரும் இணைந்தார்களா, வினைக்கு அவரோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சுதா அப்படிங்கிறதா இந்த மொத்த படத்தோட கதை கரு. ஸோ இந்த கதையை நோக்கி இவங்க பயணிக்கிறதுல நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு ரசிக்கும்படியாகவே இருக்குது. அதுவும் ஜெயம் ரவி அண்ட் அந்த குழந்தைக்கு நடுவில் இருக்கிற பாசம் ரொம்ப தெளிவாக அழகாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நித்யா மேனன் கூட அவர் பழகிறது, அதில் இருக்கிற தயக்கம், அதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்றைய இளைய தலைமுறையினர் அனைவரையும் கவரும் வகையில் ஒரு மிகச் சிறப்பான திரைப்படமாக தான் இது வந்திருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு நெருடலான 2 விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை போட்டுட்டு பேருக்கு மட்டும் அவர் பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தோட பிஜிஎம்லேயோ பாடல்கள்லையோ அவரோட டச் எங்கேயுமே இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியல. இன்னொன்று, இப்போதைய சமீபத்தில் சுதா கொங்கரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி எல்லாம் இணைந்து நடித்து பராசக்தின்னு ஒரு படத்தோட டைட்டில் டீசர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு ஏகப்பட்ட சர்ச்சை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கதை திரைக்கதை வசனம் எழுதி சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தின்ற ஒரு மாபெரும் காவியத்தை இவ்வளவு கேவலமாக எடுத்து வச்சிருக்காங்களே, அதாவது அந்த படத்துக்கு பழைய படத்துக்கு சேர வேண்டிய பெருமையெல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பல படங்கள் ஏற்கனவே வந்திருக்குது. அதில் இந்த படமும், அதாவது இந்த காதலிக்க நேரமில்லையும் ஒரு குறிப்பிட்ட படம்னு தான் சொல்லணும். ஏன்னா 1964ஆம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் டைரக்ஷனில் டிஎஸ் பாலையா, நாகேஷ், ரவிச்சந்திரன், முத்துராமன் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து இன்றைக்கும் ஒரு காவியமாகவே திகழ்ந்துகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை. ஆனால் அப்பேற்பட்ட படத்தோட பெயரை இப்படி ஒரு படத்துக்கு வைத்து அந்த படத்தோட புகழை குறைய செய்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்குள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.